அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு சாகித்ய அகாடமி பரிசுகள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் தமிழகத்தை சேர்ந்து தமிழ் மொழிக்காக என்ன நூலுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆய்வு நூலுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி பரிசு அப்படிங்கிறது தமிழ் மொழியில் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற இந்த ஒரு ஆய்வு நூலுக்காக யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, AR வெங்கடாச்சலபதி அப்படிங்கிற இந்த எழுத்தாளருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. சாகித்ய அகாடமி பரிசுகள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு மொத்தமாக 24 மொழிகளில் வழங்கப்படக்கூடிய விருதுகள், இங்கிலீஷ் ஆங்கிலம் உட்பட 24 மொழிகள் பார்த்தோம்னா நமக்கு இப்போ அறிவிச்சிருக்காங்க. அவார்டிங் செரிமோனி எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் 8ஆம் தேதி வந்து நமக்கு அவார்டிங் செரிமோனி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் முதல் செய்தியில் நமக்கு பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த எடிட்டோரியலில் கார்பன் மார்க்கெட்டை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கார்பன் மார்க்கெட்டை அக்ரிகல்ச்சரோட ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கார்பன் மார்க்கெட்னா பொதுவாகவே நம்ம எமிஷன்ஸை கம்மி பண்ணோம்னா நமக்கு கார்பன் கிரெடிட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த கார்பன் கிரெடிட்டை நம்ம ட்ரேட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் எமிஷன்ஸை கம்மி பண்ணுறேங்கிறப்ப எனக்கு கார்பன் கிரெடிட்டை கொடுப்பாங்க. ஓகேங்களா? இல்லை நான் எமிஷன்ஸ் அதிகமாக வெளியிடுறேன் அப்படிங்கிறப்போ நான் வந்து இன்னொரு நிறுவனம் கார்பன் கிரெடிட் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த நிறுவனத்துக்கிட்ட நான் காசு கொடுத்து அந்த கார்பன் கிரெடிட்டை நான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மார்க்கெட் தான் கார்பன் மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கார்பன் மார்க்கெட்டை அக்ரிகல்ச்சரில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன்னா அக்ரிகல்ச்சருமே ஒரு சிக்னிஃபிகன்ட் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் தான். கரெக்டுங்களா? ஸோ நமக்கு மீத்தேன் எமிஷன்லாம் அதுலேருந்து அதிகமாக வருது. அப்படிங்கிறப்ப அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை நம்ம இந்த கார்பன் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரணும். லைக் வந்து பிளான்டிங், இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி நபார்டு கூட பார்த்தோம்னா நமக்கு இந்த கார்பன் மார்க்கெட்டை அக்ரிகல்ச்சருக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதான் இது வந்து ஒரு எவால்விங் மார்க்கெட்டாக இருக்குது. அதை பற்றி தான் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவுக்கு கார்பன் மார்க்கெட் அப்படிங்கிறதே புதுசு. இன்னும் இண்டஸ்ட்ரீஸே அதனுடைய அடாப்ஷன் இன்னும் கொண்டு வரல. ஸோ அக்ரி கார்பன் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்னும் அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ் ஆஃப் கார்பன் மார்க்கெட் தான். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? அந்த ஐடியாவை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா, நமக்கு இந்த இடத்துல all 17,130 police stations in the country linked to centralized online platform CCTNS அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த CCTNS அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த CCTNS அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டில் CCTNS அப்படிங்கிற இந்த அமைப்பை கொண்டு வந்திருப்பாங்க. டிஜிட்டலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? எல்லா நெட்வொர்க் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க டிஜிட்டல் நெட்வொர்க்குள்ளே. ஸோ இந்த பாரதிய நியாய சங்கீதா அந்த மாதிரி புது கிரிமினல் லாஸ்லாம் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனுடைய செயல்பாட்டுக்குமே இந்த CCTNS அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போது. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, நாட்டில் இருக்கக்கூடிய 17,130 போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லையும் இந்த CCTNS நெட்வொர்க்கை கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு செய்தித்தாளில் இந்த செய்திகள் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஜஸ்ட் என்னன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.